அதிமுகவை கூண்டோடு அழித்த முதல்வர் ஸ்டாலின். தனி ஆளாக அதிமுகவின் 20% வாக்குகளை மொத்தமாக துடைத்தெடுத்த முதல்வர் ஸ்டாலின். இதை கவனித்தீர்களா? அதாவது தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிரமாக தேர்தல் பணிகளில் களமிறங்கியுள்ளன. குறிப்பாக திமுக தற்போது ஆட்சியில் உள்ள நிலையில் மீண்டும் தமிழகத்தில் தங்களுடைய ஆட்சிதான் அமைய வேண்டும் என்று நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதால் அதற்கேற்ற வேலைகளில் முதல்வர் ஸ்டாலின் தனது கட்சி நிர்வாகிகளை வைத்து செய்து வருகிறார். அதே சமயம் திமுக கூட்டணியும் பலப்படுத்தும் முயற்சியில் முதல்வர் ஸ்டாலின் இறங்கியுள்ளார். மேலும் இந்த அரசியல் போட்டியில் மிக முக்கியமாக நபராக பார்க்கப்படுபவர் அமித்ஷா. அவரின் வருகைகள், அரசியல் கூட்டணிகள் அமைப்பது, தேர்தல் கணக்குகள் ஆகியவை தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. மேலும் ஹரியானா, மகாராஷ்டிரா உள்பட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி சந்தித்த வெற்றிகள் அமித்ஷாவின் வியூகத்தால் செயல்பட்டவை என்றும் எதிர்க்கட்சிகள் நம்புகின்றன. இந்த நிலவரத்தில் திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைய போகின்றன என்பது ஒரு யுக்தியாகும். அதே சமயம் எதிர்கால அரசியல் வியூகம் வகுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. திமுகவின் செயல்திறனோ அல்லது அதில் உருவாகும் அதிருப்தியோ எதுவும் தேர்தல் முடிவுக்கு போகிறதா என்பதை நகர்வுகள் தீர்மானிக்கப்படுகின்றன. மொத்தத்தில் தமிழக அரசியல் 2026 தேர்தலை நோக்கி தீவிர போட்டியில் இறங்கியுள்ளது. புதிய கட்சிகள், புதிய மாற்றங்கள், மண்டல கவனங்கள் என அரசியல் பரிமாற்றம் வேகமெடுக்கும் நிலையில், இப்படியான நிலையில் அதிமுக கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தை 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் ஸ்டாலின் அசைன்மெண்ட் கொடுத்துள்ளாராம். அது மட்டும் அல்லாமல் புதியவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்தார். இப்படியான நிலையில் அதிமுக உள்பட மாற்று கட்சியினர் அந்த கட்சியிலிருந்து விலகி செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமாக உள்ளனர். மேலும் இந்த அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அந்த மண்டலத்தில் சிறப்பான பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாகவும், அவர் மைக்ரோ பயாலடிக்ஸை கையாளும் திறமை உள்ளவர் என்பதால் இந்த அதிரடி நகர்வுகள் நடைபெறுகின்றன எனவும் கூறப்படுகிறது. ஆக இப்படியான சூழ்நிலைதான் அதிமுக சில முக்கிய புள்ளிகள் அடுத்தடுத்து திமுகவில் இணைந்து வருவதாகவும், தற்போது அதிமுக கூடாரம் காலியாக உள்ளதாகவும், மேலும் சில எம்எல்ஏக்கள் திமுக பக்கம் வர உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவலானது அதிமுக தலைமையான எடப்பாடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.